ஹலோ கைஸ், நான் எஸ்கே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க டேட்டாவை நீங்கள் ஒவ்வொரு டைமும் காப்பி பண்ணி ஒரு சீட்டை கிரியேட் பண்ணி போட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே பக்கத்தில் இருக்கிற காப்பி ரெக்கார்ட் பட்டனை நீங்கள் ஒரு டைம் கிளிக் பண்ணாலே இங்கே டேட்டோட அந்த டேட்டாஸ் ஃபுல்லாமே காப்பி ஆகி நமக்கு பக்காவாக இங்கே வந்துடும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேற மந்த் நீங்கள் போட்டாலும் இப்போ செப்டம்பர் மந்த் போட்டு நீங்கள் இந்த டேட்டாவை ஒரு காப்பி பட்டனை கிளிக் பண்ணும்போது இங்கே பாருங்க, செப்டம்பர் மந்த் டேட் போட்டு நமக்கு இந்த டேட்டா காப்பி ஆகி இந்த ஷீட்டுக்குள்ள வந்துருச்சு. ஆக்சுவலா இது ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட கொஸ்டின் தான். ஒரு ஷீட் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும்போது அதுக்கு ரீநேம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கான வீடியோ தான் இது. இந்த ஃபார்மேட்டை கிரியேட் பண்றதுக்கு ஒரு ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமானது. முதல்ல இந்த ஃபைல் வந்து மேக்ரோ எனேபிள் ஒர்க் புக்கா இருக்கணும். அதுக்கு சேவ் as கொடுத்து இங்க வந்து சேவ் as டைப் வந்து மேக்ரோ எனேபிள் ஒர்க் புக்கா இருக்கணும். கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. நான் சேவ் பண்ணி தான் வச்சிருக்கேன் ஏற்கனவே. தென் இங்க பாத்தீங்கன்னா டெவலப்பர் டேப் இருக்கணும் கம்பல்சரியா. சில பேருக்கு இல்லாட்டி இங்க ஹோம் டேப் மேல ரைட் கிளிக் பண்ணுங்க. கஸ்டமைஸ் த ரிப்பன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா இந்த சைடில் மெயின் டேப் உள்ள டெவலப்மெண்ட் டேப் வந்து எனக்கு டிக் ஆயிருக்கு. சில பேர் டிக் ஆகாம இருக்கும், அதை டிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே, முதல்ல நம்ம இந்த டெவலப்மெண்ட் டேப்பை கிளிக் பண்ணி பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணும். இங்கே இன்செர்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஆக்டிவ் எக்ஸ் கண்ட்ரோலில் ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த கமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே ஒரு பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கேப்ஷனில் நேம் வந்து காப்பி ரெக்கார்டுன்னு டைப் பண்ணுங்க. காப்பி ரெக்கார்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். அது இன்ட்டு கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மறக்காம இந்த டெவலப்பர் டேப்ல டிசைன் மோட்ல இருக்கும், இந்த டிசைன் மோடை எடுத்துக்கணும். இப்போ இந்த பட்டனுக்குள்ள நம்ம கோட் டைப் பண்ண போறோம், அதனால டிசைன் மோடு வந்து நமக்கு எனேபிள் பண்ணணும். அதுக்கு டிசைன் மோடு இங்கே கிளிக் பண்ணுங்க. இந்த பட்டன் மேலே கிளிக் பண்ணிட்டு லைட்டாக இங்கே நேம் தெரியுற மாதிரி இழுத்துட்டு டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணும்போது இங்கே ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆன பிறகு இந்த கோடிங்கை கொஞ்சம் கவனமாக பாருங்க. நான் வந்து ஸ்பிளிட் ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன், அப்புறம் உங்களுக்கு தெரியும். இந்த கோடிங்கை கொஞ்சம் கவனமாக பாருங்க. இப்போ முதல்ல இங்க இருக்கிற டேட்டாவை நம்ம காப்பி பண்ணி எடுக்கணும். அதுக்கு வந்து நம்ம ரேஞ்ச் கோடை வந்து யூஸ் பண்றோம். ரேஞ்சுன்னு போட்டு பிராக்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டு டபுள் கோட் ஒன்று கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஏ காலத்திலிருந்து எனக்கு ஏ இசட் காலம் வரைக்கும் எனக்கு காப்பி ஆகணும். ஏ போட்டு கோலன் ஏ இசட் போட்டு டபுள் கோட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இங்க டபுள் கோட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு டாட் கொடுக்கும்போது இங்க வந்து காப்பின்னு என்டர் பண்ணுங்க. காப்பின்னு என்டர் பண்ணி இதை வந்து டேப் கொடுத்து ஓகே பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம போட்ட ஃபார்முலா கரெக்டானு பார்க்கறதுக்கு நீங்கள் F8 கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். F8 இப்போ ரேஞ்ச் தாண்டும் போது பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா காப்பி ஆகிற சிம்பிள் வந்து வந்திருக்கும். தென் ஒரு ஒர்க் ஷீட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஆட் ஆகணும். இங்கே ஒர்க் ஷீட் 1 இருக்கு, அது பக்கத்துலேயே ஒர்க் ஷீட் 2 நமக்கு ஆட் ஆகணும். அதுக்கான கோடு வந்து ஒர்க் ஷீட்ஸ் எஸ் வரணும். ஷீட்ஸ் போட்டு டாட் வச்சுட்டு முதல்ல இங்கே ஆட் இருக்குல்ல, அதை வந்து டேப் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. தென் டாட் செலக்ட்னு கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஒர்க் ஷீட் கிரியேட் ஆகி அதுக்குள்ளே எனக்கு செலெக்ஷன் ஆகி இருக்கணும். செலக்ட் கொடுத்து இப்போ என்டர் கொடுத்துக்கோங்க. சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ F8 கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஷீட் 2 கிரியேட் ஆகி நமக்கு இங்கே செலெக்ஷனும் ஆயிருச்சு. இந்த ரேஞ்சில் காப்பி ஆகியிருக்கிற டேட்டா வந்து இந்த ஒர்க் ஷீட்டில் எனக்கு பேஸ்ட் ஆகணும். அதுக்கு சிம்பிள் ஆக்டிவ் செல்லுன்னு டைப் பண்ணிட்டு டாட் பேஸ்ட்னு டைப் பண்ணுங்க. பேஸ்ட்னு டைப் பண்ணிட்டு பேஸ்ட் பெசல் அதை வந்து டேப் கொடுத்து ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். மறுபடியும் F8 கிளிக் பண்ணிட்டு காப்பி ஆயிடுச்சு. தென் இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் ஆகணும். ஓகேங்களா, கரெக்டாக பேஸ்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே தான் ரீநேமுக்கான ப்ராசஸ். இது கொஞ்சம் கவனமாக பாருங்க. ஆக்டிவ் ஷீட்னு டைப் பண்ணிட்டு ஆக்டிவ் ஷீட் வெரி ஷீட் டைப் பண்ணிட்டு டாட் நேம் ஈக்குவல் டு ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க. அந்த டபுள் கோட் போட்டு உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேமை டைப் பண்ணணும். இப்போ நான் வந்து எஸ்கே கம்பெனின்னு போடுறேன். கம்பெனி போட்டு டபுள் கோட்டை க்ளோஸ் பண்ணிக்கணும். மறக்காம டபுள் கோட்டை க்ளோஸ் பண்ணணும், அப்படி இல்லாட்டி எரர் காமிக்கும். இப்போ என்டர் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு இப்போ F8 கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ரைட், இப்போ ரேஞ்ச் காப்பி ஆயிடுச்சு. அந்த ஒர்க் ஷீட் வந்து கிரியேட் ஆக போகுது. ஷீட் 4 வந்து கிரியேட் ஆயிடுச்சு. தென் ஷீட் நேம் வந்து இப்போ எஸ்கே கம்பெனியாக மாறப்போகுது. இந்த ஷீட் 4ஓட நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக எஸ்கே கம்பெனின்னு மாறப்போகுது. F8 கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்கே கம்பெனின்னு சேஞ்ச் ஆயிருச்சு. இது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு ஒரு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த டேட்டாவை காப்பி ரெக்கார்டு பட்டனை கிளிக் பண்ணி காப்பி பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்கே கம்பெனின்னு புதுசாக ஒரு ஷீட் கிரியேட் ஆகி அதில் இந்த டேட்டாஸ் எல்லாம் காப்பி ஆகி ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இப்போ மறுபடியும் இந்த ஆகஸ்ட் 24 டேட் வச்சுட்டு நீங்கள் இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தட் நேம் இஸ் ஆல்ரெடி டேக்கன். ஏன்னா இந்த நேம் ஆல்ரெடி நமக்கு கிரியேட் ஆகிருக்கிறதுனால நம்ம போட்ட எஸ்கே கம்பெனி வந்து ஆட்டோமேட்டிக்காக வராது. ஸோ நெக்ஸ்ட் வர ஃபார்முலாவை நீங்கள் கவனமாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் ஒரே ஒரு சிங்கிள் சீட் மட்டும்தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மல்டிபிள் சீட் வந்து இந்த எக்ஸல்குள்ளே நான் வர வைக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இந்த கோடிங்கை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முதல்ல டெவலப்மெண்ட் டேப்பை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு டிசைன் மோடை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு தென் பட்டனை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஓப்பன் ஆயிரும். இந்த ஷீட்டை வந்து நான் ஸ்பிளிட் ஷீட்டாக மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஷீட் டாட் நேம் ஈக்குவல் டு எஸ்கே கம்பெனின்னு போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த இடத்துல நமக்கு ரேண்டமாக நேம்ஸ் கிரியேட் ஆகணும், இல்லைனா
எப்பவுமே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறத ஒரு நேம் கிரியேட் ஆகிட்டே இருக்கணும். அதுக்கான ஃபார்முலாவை தான் நம்ம போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷீட்டில் நமக்கு இதில் எது மாறாமல் இருந்தாலும் இந்த மந்த் வந்து மாறிட்டே இருக்கும். ஒவ்வொரு மாதமும் மந்த் மாறிட்டே இருக்கும். அதனால இந்த செல்லு வந்து நம்ம ரெஃபரன்ஸாக எடுக்க போகிறோம். C4 வந்து நம்ம ரெஃபரன்ஸாக எடுக்க போகிறோம். இந்த இடத்துல அதாவது இந்த ஆக்டிவ் சீட் டாட் நேம் ஈக்குவல் டு இந்த இடத்துல ஈக்குவல் டு அப்புறம் ரேஞ்சுன்னு டைப் பண்ணிக்கிட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணுங்க. டபுள் கோட்டை போட்டு C4 இந்த C4 டைப் பண்ணிட்டு டபுள் கோட் போட்டு ப்ராக்கெட்டில் க்ளோஸ் பண்ணிட்டு டாட் வச்சு வேல்யூன்னு டைப் பண்ணுங்க. வேல்யூன்னு டைப் பண்ணும்போது என்ன நடக்கும்னா இந்த ஆகஸ்ட் 24 வந்து இந்த ஷீட் நேமாக நமக்கு கிரியேட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்போ என்டர் கொடுத்துட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் கொடுத்துட்டு இப்போ இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இங்கே வச்சுட்டு F8 காப்பி ஆயிரும். தென் ஒர்க் ஷீட் கிரியேட் ஆயிடுச்சு. ஷீட் 7 கிரியேட் ஆயிடுச்சு. தென் ஒர்க் ஷீட்டில் காப்பி ஆயிடுச்சு. தென் ஒர்க் ஷீட்டுக்கு வந்து நேம் வந்து என்ன வரணும்னா ஆகஸ்ட் 24 வந்து நமக்கு இங்கே வரணும். இங்கே கிளிக் பண்ணும்போது பாருங்கள் ஆகஸ்ட் 24ஓட ஃபஸ்ட் டேட் வந்து நமக்கு இங்கே கிரியேட் ஆயிடுச்சு. இப்போதைக்கு நம்ம இதை வந்து இன்ட்டு கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்க சேவ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல ஆகஸ்ட் மந்த்துக்கான டேட்டா வந்து காப்பி ஆகி நமக்கு இதுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் மந்த் டேட்டு நம்ம இங்கே போடுறோம்னா செப்டம்பர் 24 போட்டுட்டு மறுபடியும் நீங்கள் இதை கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக செப்டம்பர் 1ஓட டேட் வந்து கிரியேட் ஆகி இங்கே காப்பி டேட்டா ஆட்டோமேட்டிக்காக இங்கே காப்பி ஆயிடுச்சு. நீங்கள் இங்கே எத்தனை மாதம் போட்டாலும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ அக்டோபர் மந்த் போட்டாலும் காப்பி டேட்டா கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிடுச்சு. அண்ட் நவம்பர் மந்த் நீங்கள் போட்டாலும் அது கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே கிரியேட் ஆயிரும். நீங்கள் எத்தனை மாதம் நீங்கள் டேட்டாவை இங்கே என்ட்ரி பண்ணிட்டு கிளிக் பண்ணாலும் இந்த ஷீட் ஆட் ஆகி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஆட் ஆகி வந்துட்டே இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அது வரைக்கும்